திடுதுப்புன்னு கமல் சார் இப்படி பிரஸ் அவ்வளவு சீக்கிரம் மீட் பண்ணி பேசுற ஆள் கிடையாது. இந்த சம்பவத்துல அவர் பேசுறதுக்கான காரணம் என்ன? ரஜினி முடிவு பண்ற விஷயம் யார் ப்ரொடியூசர்? அப்ப அவர் முடிவு பண்றாரு. அங்கேதான் சொல்றாரு கமல் ப்ரொடியூசர் அப்படின்னு. இங்கதான் சுந்தரிசி லாக் ஆகுறாரு. மிகப்பெரிய இடி விழுதுறாரு தலையில. ஐஸ்வரி கணேஷ் மூக்கித்தம்மன் 2 உடைய ப்ரொடியூசர். அவங்க 2 பேர் தான் சுந்தரிசிக்கு ரைட் லெஃப்டா இருந்து சுந்தரிசி வரை கொண்டு போறாங்க. சுந்தரிசியோட எதிர்பார்ப்பு 2 பேரை உள்ள கொண்டு வர்றதுக்கான ஒரு பிளானிங் சுந்தரிசி மைண்ட்ல ஓடுது. ஆனா இப்ப இந்த பிரஷர் கமல் சாரும் ரஜினி சாரும் தான் கொடுக்குறாங்கன்னா இது யாருனால பிரஷர்னா? சுந்தர்சி சார் நியாயமே இல்லைங்க. சுந்தர்சில அப்படி சொன்னார்னா அவரெல்லாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவே முடியாதுங்க. என்ன பெரிய டைரக்டர் நீங்க, முறை வேணாமா? மஸ்டபா இது மிகப்பெரிய ஒரு சர்க்கிள். இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது சுந்தர்சியுடைய சினிமா கேரியர்ல மிகப்பெரிய. அப்போ உங்களை ரஜினி சார் கூப்பிட்டு ஓகே சொன்ன இந்த தருணத்துல நீங்க கொடுக்குற மரியாதை என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல என்னன்னா கமல் ப்ரொடியூசரா வர்றதில்ல, சுந்தரிசிக்கு உடன்பாடு இல்லை. வெங்கடேஷ்னா வணக்கம். வணக்கம், வெல்கம் டு ரெட்ரோ வாய்ஸ். மகிழ்ச்சி, நன்றி. சூப்பர். நான் இப்போ கமல் சார் திடுதுப்புன்னு ஒரு ப்ரெஸ் மீட் பண்ணி நிறைய விஷயங்களை பேசுறாரு. அதுல ஒரு சொன்ன 3 பாயிண்ட்ஸ், இந்த 3 பாயிண்ட்டை கேட்கும்பொழுது ஒருவேளை கமல் சார் பக்கமும் ரஜினி சார் பக்கமும் நியாயம் இருக்குமோ அப்படின்ற டாக் இப்போ சோசியல் மீடியாவில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகுது? திடுதுப்புன்னு கமல் சார் இப்படி ப்ரெஸ் அவ்வளோ சீக்கிரம் மீட் பண்ணி பேசுகிற ஆள் கிடையாது. இந்த சம்பவத்தில் அவர் பேசுனதுக்கான காரணம் என்ன? அது உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் வந்திருக்கேன். கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும் இல்லையா? ஏன்னா இப்போ ரஜினி சார் கூப்பிட்டு சுந்தரிசி உள்ள வர்றாரு. ரஜினி சொன்னதுக்காக, நண்பன் சொன்னதுக்காக சுந்தரிசி அக்செப்ட் பண்றாரு கமல். இங்க அதுதான் பார்க்கணும். அவங்க பக்கம் 100% நியாயம் இருக்கு. எது ஒரு டாட் கடுவல் கூட குறைய சொல்ல முடியாது. ஆனால் சுந்தர்சியுடைய அந்த மனநிலைமை எப்படி இருந்ததுங்கிறத நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்கு. ஏதோ ஒரு மன அழுத்தம் ஒரு பின்னாடி இருந்துட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய ப்ரெஷர் இருந்திருக்கு. அதனுடைய வெளிப்பாடாக தான் இம்மிடியட்டா ஒரு இன்ஸ்டால பதிவு ஒன்று போடுறாரு. அதுவும் தன்னுடைய மனைவி குஷ்பு போட சொல்லி போடுறாரு. போட்ட உடனே சில நேரங்களில் டெலீட் பண்றாங்க, போனை சுவிட்ச் ஆஃப் பண்றாரு, கான்டாக்ட் மிஸ் ஆகுது. அப்போ உங்களை ரஜினி சார் கூப்பிட்டு ஓகே சொன்ன இந்த தருணத்துல நீங்க அவர் கொடுக்குற மரியாதை என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஜினி சார் டீம்ல இருந்தும் கமல் சார் டீம்ல இருந்தும் சுந்தர்சி சாருக்கு ஃபோன் பண்றாங்க, சுவிட்ச் ஆஃப் டே. அப்போ சுந்தர்சியை கான்டாக்ட் பண்ண முடியல. இது பார்த்த உடனே ரஜினி பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே எதுவா இருந்தாலும். ஏன் சொல்லல? என்ன காரணமா இருக்கும்? திடுதுப்புன்னு ஏன்னா ஒரு மரியாதை வேணாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்கே 35 படத்துக்கு மேல ஒரு டைரக்டருங்க, 30 வருடத்துக்கு மேல இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவரு, ஒரு கட்டசி தெரியாது, ஒரு மரியாதை தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஜினிக்கு இன்னைக்கு ஊன்னு சொன்னா பின்னாடி டைரக்டர் இருக்காருங்க. பல கோடியில வச்சுட்டு கலாநிதிமாறன் சொன்னது மாதிரி பல கோடியில வச்சு ரஜினி வீட்டில் வெயிட் பண்றாங்க படம் பண்றதுக்கு. அப்படி இருக்கிற சமயத்தில் உங்களை ஒரு சாய்ஸ் பண்றாருன்னா உங்க மேல எந்த அளவுக்கு ஒரு மரியாதை நம்பிக்கை வச்சா அதை ரஜினி சார் பண்ணுவார். அந்த மரியாதை நீங்க காப்பாற்றணும் இல்லையா? நீங்க பண்ணுங்க, பண்ணாம போங்க, கவலை இல்லைங்க. நீங்க விட்டா டைரக்டர் இருக்காருங்க, நீங்க பண்ணுவீங்க, கான்ஃபிடன்ஸ்ல கூப்பிடுறாரு. இதுதான் விஷயம். அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு 4 செவத்துக்குள்ள முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்த 4 செவத்துக்குள்ள தான் ஆரம்பிக்கப்பட்ட விஷயம் இது. ரஜினி சார் முடிவு பண்ணி கமல்கிட்ட சொல்லி சுந்தரிசியை இன்வைட் பண்ணி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி தான் வெளியில விடுறாங்க. அப்ப நீங்க உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா என்ன பிரஷர் இருக்குன்னா நீங்க 4 செவத்துக்குள்ளேயே நீங்க ரஜினி சார் கமல் வச்சு நீங்க பேசி முடிவு பண்ணிருக்கணும். ஆனா இப்ப இந்த பிரஷர் கமல் சாரும் ரஜினி சாரும் தான் கொடுக்குறாங்கன்னா இது யாருனால பிரஷர்னா? சுந்தர்சி சார் நியாயமே இல்லைங்க. சுந்தர்சில அப்படி சொன்னார்னா அவரெல்லாம் இண்டஸ்ட்ரியில் இருக்கவே முடியாதுங்க. அப்படி இறங்கு முகம் தான். இதுவே மனசை கஷ்டப்படுத்திருக்காரு. அவர் 2 பேர் தான் காரணம்னு சொல்றதை யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன சொன்னாங்க? உங்களுக்கு ஏங்க ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி வச்சு நீங்க பண்றீங்க அப்படின்னா அங்க கதை முக்கியம் இல்லையா? இல்லையா? அதுக்கு மேல அவர் இன்புட் அதிகமா போடுவார். தன் ஸ்டைல காம்பாரு, மாச காம்பாரு, இன்னும் வேற எவ்வளவு கொண்டு போவார். ஸோ ஒரு கதை இங்க சொல்லப்படுது. அதை இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணிட்டு வாங்கன்னு கமல் சைட் சொல்றாங்க. இப்போ ரஜினி சார் ஒரு ரோல் கேட்டதுக்கு பிறகு எனக்கு நல்லா இருக்கு, நீங்க கேளுங்க கமல், ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார். அப்போ ஒரு ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் உள்ள அந்த டீல்ல கனெக்ட் பண்ணிட்டு ரஜினி சார் வெயிட் பண்றாங்க. ஜெயிலர் 2 உடைய இப்போ டிசம்பர் வரைக்கும் போகுது ஷூட்டிங். அதுக்குள்ள முடிச்சுட்டு தான் பிப்ரவரியில ஷூட்டிங் ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பிளானிங் இது. ஸோ அப்போ அவங்க 2 பேர் கனெக்ஷன் பண்ணும்போது அது கேட்கும் போது கமல் என்ன, அவர் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டுங்க. ரஜினி 75ல என்ட்ரி ஆனாலும் அவர் கிட்ட 70s மேல இருக்கிறவர். 9 வயசுல இருந்தே நடிகர் அவரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு நல்லா வர்றதுக்கான விஷயங்களை இன்புட் கொடுக்குறாரு. அதை நீங்க ஏத்துக்கணுங்க. ஒரு பிளஸ்
நீங்க சொல்றதான் படமா பண்ணணும்னா அதுக்கு கமல் ஆள் கிடையாது, நடிக்கிறதுக்கு இவங்க ரஜினியும் கிடையாது. நீங்க தான் ஹீரோ தானே, நீங்களே தான் பண்ணிட்டு போகணும் அவனி பிக்சர்ஸ்ல இல்லையா? உங்களுக்கு 2 ப்ரொடியூசர்ஸ் வெயிட்டிங்ல இருக்காங்க நண்பர்கள்னு, அவங்க வச்சு நீ படம் பண்ணுவோம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு இப்ப. அது வேற விஷயம். பட் நீங்க ஒரு விஷயத்தை சொல்லும் போது ரஜினி சார் நாலேஜ் கொண்டு போயிருக்கணும். இல்லை இவருக்கு தாங்க யோசிக்கல. சுந்தர்சி, குஷ்பு பயங்கர பிரில்லியன்ட் தானே. 2010 இருந்து தமிழக அரசியல் கட்சியில் இருக்காங்க இல்லையா? இப்ப பிஜேபியில் இருக்காங்க. அப்ப அரசியல நிறைய நீங்க விஷயங்கள் பேசும்போது ரஜினியோட நடிச்சிருக்கீங்க, நீங்க கமலோட நடிச்சிருக்கீங்க. நீங்க குஷ்புடைய ஃபர்ஸ்ட் படமே ரஜினி சார் ஹீரோ பண்ண படங்க தர்மத்தின் தலைவனுங்க. அது பிரபு ஜோடியா வருவாங்க. அன்னைக்கு யாருக்கு அந்த குஷ்பு நக்கத்தின் பேரு? குஷ்பு எல்லாம் தேவையில்லைப்பான்னு சொல்லிதாங்கன்னா நீ குஷ்பு கிடையாது. அப்புறம் ஏதோ ரூட்ல படத்துக்கு வருவீங்க ஹீரோயின், வேற விஷயம். தர்மத்தின் தலைவன் யார் ஆஃபர் கொடுத்தது? அருணாச்சலம் சுந்தர்சி அப்பதான் வந்துட்டு இருக்காரு, சின்ன வயசு, மிகப்பெரிய உச்சத்தில் இருக்காரு, சூப்பர் ஸ்டார். இன்னைக்கு அப்படிதான் இருக்காரு. அருணாச்சலத்தை கொடுத்தவங்க நம்பி அவ்வளவு விஷயத்த பண்ண ரஜினி அது 28 வருஷங்கள் கூப்பிடுறாருங்கும் போது மற்ற இயக்குநர்கள் பிரமிச்சு போறாங்க. என்ன ரஜினி நம்மளை கூப்பிடல, ஏன் நம்ம இதோடலாம் சுந்தர்சியோடலாம் பாக்ஸ் ஆபீஸ்ல சூப்பர் டூபர் கொடுத்தவங்க பி வாசு, கே எஸ் ரவிக்குமார், கார்த்திக் சுப்ராஜ்லாம், சுரேஷ் கிருஷ்ணா, இன்ன வரைக்கும் பாஷா, இவரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கிடைச்சா திரும்பி ஒரு பாஷா மாதிரி படம்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் போகாத ஒரு வாய்ப்பு சுந்தர்சி கிடைச்சிருந்தா நீ என்ன மரியாதை வச்சிருக்கீங்க? நீ என்ன பெரிய டைரக்டர் நீங்க? அது ஒரு முறை வேணாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே தவறுனார். இது மிகப்பெரிய ஒரு சர்க்கிள். இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது சுந்தர்சியுடைய சினிமா கேரியர்ல மிகப்பெரிய ஒரு சர்க்கிளை நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ சுந்தர்சிக்கு பின்னாடி இன்னும் மிகப்பெரிய ஒரு கம்பெனி இருக்கு, அதை உள்ள கொண்டு வரணுன்றதுக்காக தான் அவரு இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியில போனாருன்றான். இது எந்த அளவுக்கு உண்மை? எனக்கு தகவல் அது உண்மையாக தான் சார் இருக்கு. எனக்கு ஒரு தகவல் வந்தது. காரணம் கேட்டீங்கன்னா அவருடைய ரொம்ப நெடுநாளைய ஒரு நட்பு வட்டாரத்துக்குள்ள இருக்கிற ஏசி சண்முகம் அவர்கள். இவர் கல்வி தந்தை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வேல்ஸ், இவர் மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காருன்னா அவர் யூனிவர்சிட்டி வச்சிருக்காங்க, மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காங்க. வேல்ஸ் ஐஸ்வரி கணேஷ், அவர்தான் மூக்கித்தாமன் 2 உடைய ப்ரொடியூசர். அவங்க 2 பேர் தான் சுந்தர்சிக்கு ரைட் லெஃப்டா இருந்து சுந்தர்சியை வெளியே கொண்டு போறாங்க. அப்போ சுந்தர்சியோட எதிர்பார்ப்பு ரஜினி சார் ஹீரோன்னு ஒன்று, நாம டைரக்டர்னு ஒன்று, இவங்க 2 பேரும் உள்ள கொண்டு வர்றதுக்கான ஒரு பிளானி சுந்தர்சி மைண்ட்ல ஓடுது. இங்கதான் ஒரு செக் வருது. அது சுந்தர்சி முடிவு பண்ணக்கூடாதுங்க, ரஜினி முடிவு பண்ற விஷயம். யார் ப்ரொடியூசர்னு? அப்ப அவர் முடிவு பண்றார். தன் நண்பனுக்காக, நீ சிரமத்தில் இருக்கிற உயிர் நண்பனுக்காக, கலையுல அண்ணாவுக்கான உதவி பண்ணு முடிவு பண்றார். அங்கேதான் சொல்றாரு கமல் ப்ரொடியூசர் அப்படின்னு. இங்கேதான் சுந்தர்சி லாக் ஆகிறாரு. மிகப்பெரிய இடி விழுதுறாரு தலையில. அப்ப இவர்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது? அது சுந்தர்சி தான் உங்களுக்கு பதில் சொல்லணும். இது ஒரு காரணம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் பேசப்படுது. மூக்கித்தம்மன் 2 படம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ரஜினி படத்துக்கு உள்ள போக முடியும், அது முடிக்காம நான் வரமாட்டேன்னு சொல்றாரு. இது பிப்ரவரில இருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிற ஒரு தகவல். ரஜினி சாருடைய ஹீரோல கமல் தயாரிப்புல சுந்தர்சி டைரக்ஷன்ல அதுக்கு வேண்டிய ப்ராசஸ் போகுது. ஆகஸ்ட் வரைக்குமே டோட்டல் ப்ராஜெக்டை முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் 2 மாசம் பண்றாங்க. ஜனவரி பொங்கல் அன்னைக்கு 2027 படம் ரிலீஸ். இந்த பொங்கல் இல்லாம அடுத்த பொங்கலுக்கு படத்தை ரிலீஸ்ன்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா. அண்ட் இந்த படம் ஒரு மாதிரி பேய் படம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இது அரண்மனை பிரான்ச் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதையான? இல்ல ஆக்சுவலா அவர் சொன்னது அந்த ஒரு பேட்டர்ல போறது மாதிரி ஒரு ஐடியா பண்ணாரு. அதை ரஜினி சார் லைக் பண்ணல, அந்த கதைக்குள்ள அவர் போல. ஆனால் இந்த சந்திரமுகி ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லைங்களா, அதுல ரொம்ப காமெடியா ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் ஒரு ஆக்ஷன் கலந்தது மாதிரி அந்த ஒரு ஸ்டைல்ல போலாங்கிறது மாதிரி. ஆனா அதை தவிர ரஜினி சாரை டோட்டலாவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா நல்ல பியூரா நல்ல ஹியூமன் சென்ஸோட ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் தான் லைக் பண்ணார். இந்த ஆக்ஷன் மசாலா இருந்து கொஞ்சம் விளைவு ஒரு ஜாலியா எல்லா ஃபேமிலிக்குள்ள உள்ள வரணும். ஏன்னா கூலியில பிலோ 18 உள்ள வர முடியல, 18+ தான். அப்ப இதுக்குள்ள கொண்டு வரணுங்கிற அந்த ஒரு நோக்கத்துல தான் இதை அவர் ரொம்ப திங்க் பண்ணும்போது தான் சுந்தர்சி மைண்ட்ல வந்தார். அதுக்காக தான் கூடப்பட்டது. இப்போ மூக்கிட்ட மட்டும் முடிச்சுட்டு தான் நான் வரும் பிப்ரவரி மேல தான் பண்ணுவேன்னா, நீங்க முடிச்சுட்டு பிப்ரவரிக்கு மேல வந்தீங்க அப்படின்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிக்கணும், நிறைய ஒர்க், சிஜி ஒர்க், கிராஃபிக்ஸ் ஒர்க் இருக்கு, விஎஃப்எக்ஸ் எல்லாமே இருக்குதுல. நீ முடிச்சுட்டு வெளில வரதுக்கே 4-5 மாசம் ஆகும். அப்போ நீங்க ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்றது ஒரு 4 மாசம் ஆகும். அப்புறம் 2026 ஃபுல்லாக எடுத்துக்குவீங்க. அவங்க ரிலீஸ் டேட்டை கொடுத்துட்டாங்க, 2027 பொங்கல் ரிலீஸ். ரெட் ஜெயின் மூவிஸ் தான் பண்றாங்க. இப்போ பக்கா பிளான்ல போகுது. அப்படி இல்லைன்னா ரஜினி கமல் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தை 2027 பண்ணிட்டு போயிடுவார், ரஜினி பண்ணிட்டு போயிடுவாரு. அதுக்கிடையில் ஒரு படம் கமல் பண்ணணுங்கிறதான ஒரு நோக்கம். பட் இதுல என்னன்னா கமல் ப்ரொடியூசரா வர்றதில்ல, சுந்தர்சிக்கு உடன்பாடு இல்லை. அவருடைய நண்பரை உள்ள இழுத்து போடணும்னு பிளான் பண்ணாங்க, அது ஒர்க் அவுட் ஆகல. அந்த ஒரு டென்ஷன் குழப்பத்துல தான் இவர் வேணான்னு சொல்லி இவருக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறார்.
அதை நீ ரஜினி சார்ட்டே சொல்லணும்ல. சார் எனக்கு வேண்டியப்பட்ட ப்ரொடியூசர் இருக்காங்க, நீ சொன்னீங்கன்னா பண்ணுறேன், இல்லை நான் பண்ணல சார் சொல்லு. நீ பண்ணல வேற விஷயப்பா, உனக்கு இல்லைன்னா 1000 பேர் வரிசையில் நிற்கிறா ரஜினி வச்சு படம் பண்ணுறது. சரி, அதை இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி பேசியிருக்கலாம்ல. அதை தான் சொல்ல வரேன் நான். நீ இவ்வளோ தூரம் அதுதான் சொல்கிறேன். இது வந்து சுந்தர் சிக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. அவனுடைய விளையாட இதுக்கு முன்னாடிலாம் கமல் ப்ரொடியூசர் பேசி ஒன்லைன் கேட்டு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கலாமான்னு பிளான் பண்ணும்போது நீங்கள் எல்லாம் மினி பூஜை ஒன்று போடுறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, நீங்கள் ஸ்டில்ல கொடுக்குற ரஜினி சார் கொடுக்குறாரு. இது உன்கிட்ட ஒரு தடவைக்கு 100 தடவை கேட்டிருப்பாங்கல்ல, அக்செப்ட் பண்ணுறான்னு வந்திருக்கீங்க. நீ அக்செப்ட் பண்ணிட்டு மறுக்கிறதே மிகப்பெரிய தவறு தெரியுமா முதல்ல. ஆனா அப்ப இது ஏதோ பிளான் பண்ணி ரிஜெக்ட் பண்ணாம இருக்குல்ல. எனக்கு அப்படிதான் இருக்கு, எனக்கு அப்படிதான் தோணுது. நேற்றைய செய்தியில இருந்து முந்தானேத்து அவர் மேல ஒரு தனி மரியாதை இருந்தது. அதற்கு பிறகு முன்னாடி சுந்தரிச்சை பொறுத்தவரை நல்ல டைரக்டருங்க, வெற்றி படம் கொடுத்தவருங்க, நல்ல பேக்கேஜா பண்ணக்கூடியவருங்க, எல்லாம் ஓகேங்க. சமீபத்தில் அவரோட ஆக்டிவிட்டிஸ் சரியில்லை. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு அனுபவம் சொல்றேன். லண்டன் ஒரு படம் வந்து பிரசாந்தை வச்சு லண்டன்ல ஷூட் பண்ணும்போது அங்கே ஒரு ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது என்ன பாயில் விட்டு வந்துட்டார். தன்னோட அசிஸ்டன்ட் டைரக்ட் பண்ணான்னு சொல்லி விட்டு வந்துட்டார். பிரசாந்த்லாம் ஷாக் ஆகுறாங்க. இது ஒரு பெரிய மீடியாவில் கூப்பிட்டு வச்சு பேசும்போது சொல்ற ஒரு விஷயம் வேற. என்னன்னு கேட்டோட அசிஸ்டன்ட் டைரக்ட் பண்ணுவாரு. ஏங்க உங்களை நம்பி லண்டன் போயிருக்காங்க, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு, அதை விட்டு அசிஸ்டன்ட் பண்ணுவான்னு சொல்லிட்டு நீங்க வந்தீங்கன்னா எப்படி? அதை கேட்டா எனக்கு அந்த குளிர்லாம் ஒத்துக்கல. இது என்னது? இது அடிக்கிற மலையிலையும் அடிக்கிற வெயிலையும் நிற்கிறவங்க ஒரு டெக்னீஷியன், கேப்டன்ஷிப் பார்த்தாங்க. இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்தீங்க. எங்கள் மணிவனுடைய அசிஸ்டன்ட் சொல்லிக்கிறதுக்கே எனக்கு சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குங்க. மணிவன்லாம் பம்பர் மாதிரி வேலை செய்கிறவருங்க, கில்லி மாதிரி பண்ணக்கூடியவர். அப்படிப்பட்ட ஒரு அசிஸ்டண்ட்டுக்கிட்டே நீ மணிவன் சார் இல்லை, ஸோ குருவே அசிங்கப்படுத்துறது மாதிரி இவ்வளோ விஷயங்களை சுந்தரிசி பண்ணிட்டு வரும்போது உங்களை எந்த லிஸ்ட்டில் சேர்க்கறது? அப்போது உங்களுடைய நண்பர் ப்ரொடியூசராக வர்றதுக்காக கமலுடைய தயாரிப்பில் பண்ணுறது விருப்பம் இல்லைன்னா ரஜினி சார் ஓப்பன் பண்ணி சொல்கிறேன். எல்லாம் ஒத்துக்கிட்டு வந்து பண்ணி 5ஆம் தேதி பூஜை போடுறாங்க, 13ஆம் 14ஆம் தேதி டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா 8 நாளைக்குள்ள ஒரு முடிவு பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா அது எந்த வகையில் வந்து நியாயம்? குஷ்பு யோசிக்க வேண்டாமா முதல்ல? அவங்க ஹஸ்பண்டுக்கு நீங்கள் அறிவுரை சொல்ல வேண்டாமா? இப்போ ரஜினி எவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், அவர் உலகமே வேந்து பார்க்குறவர். கமல் 2 பேரை விட்டுட்டு நீ பாட்டுக்கு சொல்லாமல் நீ இன்ஸ்டால போகணுன்னா எப்படி? அப்படின்னா நான் போட முடியாது, நீயே போட்டுக்கணும் சொல்லணும்ல. அந்த பாயிண்ட் அவர் பேச அதான் சொல்லணும்ல. அப்போ 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்றீங்களா? இதுக்குள்ள அரசியல் இருக்கிறாங்களா? இப்போ பிஜேபியில் இருக்காங்க, கமல் டிஎம்கே, ரஜினி சார் வந்து பிஜேபிக்கும் ஃபேவரா இருப்பாங்க, டிஎம்கே ஃபேவரா இருப்பாங்க. அவர் கட்சி எதுவுமே கிடையாது, எல்லாமே அவர் வந்து இன்னைக்கு போய்ஸ் கார்டில் உட்காந்து கிங் மேக்கரா இருக்காரு ரஜினி, அவர் அவ்வளவுதான். அப்போ நீங்க பிஜேபி ஒரு டிஎம்கே அந்த ஒரு ஏதாவது ப்ராப்ளத்தில் நீங்க பண்றீங்களா? இப்படி ஒரு விஷயம் பேசப்படுது. நீங்க ஒரு நண்பர்களை சேர்க்கறதுக்காக கமல் தேவைப்படலான்றீங்க. ஏங்க ஒரு கதை வந்து ஒரு டைரக்டர் ஒரு 1க்கு 100 கதை சொல்லணுங்க ஒரு ஹீரோக்கு, இதாங்க மெத்தட். அதுல நீங்க வந்து எந்த கதை ஹீரோ பிடிக்கும் அதை டிக் பண்ண போறாங்க. ஸோ இப்போ ரஜினி சாரோட 1 to 5 சார்ட்ல டிக் பண்ணது சுந்தர் சார் டிக் பண்ணாரு. நீங்க 1க்கு 10 கதை சொல்லுங்க அவர்கிட்ட. இதுக்கு முன்னாடி சுந்தர்சி சார் இப்படிதான் கோவப்படுவாரா? நார்மலாவே அவர்கிட்ட இந்த ஒரு விஷயம் இருக்குங்களா? இல்ல சமீபத்தில் அந்த மாதிரி ஆயிட்டார். முதல்ல வந்து கொஞ்சம் ஃபிளெக்சிபிளா இருந்தார். ஏன்னா எப்பயுமே சுந்தர்சி சாரை பத்தி கேட்கும் போதெல்லாம் அவர் ரொம்ப ஜாலியான டைப், அவர் படத்துக்கு போறதே ஏதோ ஒரு இன்ப சுற்றுலா போற மாதிரி இருக்கும் தான் எல்லா ஹீரோவும் சொல்லுவாங்க. அவர்கிட்ட இருந்து இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்போது நமக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. சரி, அதான் உங்ககிட்ட சமீபத்தில் உடைய கேரக்டர் டோட்டலா மாறுது, கொஞ்சம் ஹெட் வெயிட் வருது. அது எதுக்காக வருதுன்னு தெரியாது. நீங்க அந்த ஹெட் வெயிட்டை உங்களுக்குள்ள வீட்டுக்குள்ள வச்சுட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, வெளில காமிச்சிட்டீங்களா? இப்போ ரஜினி அது எல்லாத்தையும் இறங்கி போய் பண்ணக்கூடியவருங்க. அவர் மாதிரி ஆர்டிஸ்ட் கிடைக்கணும். முதல்ல நீங்க பிகினிங்ல தான் அவர் எல்லாத்துலயுமே கலந்துக்குவார். ஒன்று ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே அதுக்குள்ள வரவே மாட்டார். டைரக்டருடைய சாய்ஸ் தான் எல்லாமே, தலையிடவே மாட்டார். நீங்க கால் 6 மணிக்கு வாங்கன்னா 5 ஒரு மேக்கப் போட, நைட்டு நீங்க 2 மணிக்கு விட்டாலும் சரி. அப்படியே ஒரு டைரக்டருங்க. கேசரிக்கு மட்டும் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் 6 மணி ஷார்ட் சார்னு சொல்லிட்டு போனாங்கன்னா ஈவினிங் 6 மணிக்கு விட்டாங்கன்னா 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக பூஜை முடிச்சோன்னா திரும்பி நாளைக்கு மறுநாள் சீனை கேட்பாரான். பேப்பர் கொடுங்க எனக்கு நாளைக்கு என்ன சீன், அதை ஹோம் ஒர்க் பண்ணுவாராம். ரஜினி சார் வந்து எப்போ வேணாலும் கால் வரும், எனக்கு சொல்ல முடியாது, 12 மணிக்கு மேலே தூங்குவோம் நாங்கள், அவர் தூங்க மாட்டார். அப்போ நான் எந்த அளவு டெடிகேஷன் இருக்கு பாருங்க ரஜினிகிட்ட. ஒரு ப்ரொடியூசரை வாழணும், அவர் போட்ட காசை எடுக்கணும், ஒரு டைரக்டரை வாழ்த்தணும். நெல்சன் இல்லைன்னா எல்லா பேரும் வேணாம் சொல்லும்போது போடுவாரா ரஜினி? நெல்சன் வாய்ப்பு கொடுத்தாருல்ல, என்ன ஹிட்டு கொடுத்தாரு. ஸோ அதனால் சொல்ல மட்டும் சொன்னால் செய்வார். இப்போ இதுலேருந்து சுந்தரிசியா தன் தலையில் மண்ணள்ளி வாரள்ளி போட்டு போயிட்டார். யாருக்கு நஷ்டம்? ரஜினிக்கு நஷ்டம் இல்லை, கமலுக்கு நஷ்டம் இல்லை, உனக்கு தான் நஷ்டம், சுந்தரிசிக்கு மட்டும்தான் நஷ்டம். இது மிகப்பெரிய இழப்பை சந்திப்பார் சுந்தரிசி அவர்கள். ஓகே, நிறைய விஷயங்கள் பேசணும், மீண்டும் சந்திப்போம். நன்றி.